தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட உள்ள 40 அரசியல்வாதிகளின் பெயரடங்கிய பட்டியலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள குறித்த பட்டியலில் ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கங்களின் அரசியல்வாதிகளின் பெயர்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் இயக்குனர் அடிக்கடி ஜனாதிபதி செயலகத்துக்கு செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த பட்டியல் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தயாரிக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 1100 கிலோகிராம் உப்பு இதுவரையில் துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்ட உப்பு தட்டுப்பாட்டை அடுத்து 1,70,000 கிலோகிராம் உப்பினை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. இந்த நிலையில் அடுத்த வாரம் மேலும் ஒரு தொகை உப்பு நாட்டுக்கு கொண்டுவரப்பட உள்ளதுடன் அதனை சந்தைக்கு விநியோகித்ததன் பின்னர் உப்புக்கான தட்டுப்பாடு நீங்கும் எனவும் வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. 2024 மற்றும் 2025 கல்வியாண்டுக்கான தேசிய பல்கலைக்கழகங்களுக்கு 2024 காப்போத்த உயர்தர பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களிடமிருந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு விண்ணப்பங்களை கோரியுள்ளது. அதன்படி 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையின் அடிப்படையில் பல்கலைக்கழக சேர்க்கைக்கான விண்ணப்பம் கோரல் 2025 மே 30ஆம் தேதி நள்ளிரவுடன் முடிவடையும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் சாத்தியமான அனைத்து மாணவர்களும் தங்கள் விண்ணப்பங்களை இணையதளத்தில் சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது. அதற்கமைய www.ugc.ac.lk என்ற அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பார்வையிடுவதன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இரவு பொழுதில் உல்லாச செயற்பாடுகளை அதிகரிப்பதன் மூலம் உள்நாட்டு பொருளாதாரத்தை அதிகரித்தல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு நகரில் அனுபவிக்கக்கூடிய உல்லாச அனுபவங்களை அதிகரிப்பதற்கும் கட்டமைப்பு ரீதியான அணுகலுக்கான தேவை கண்டறியப்பட்டுள்ளது. அதுக்கமைய கடலோர ராப்பொழுது உறங்காத கொழும்பு என்ற துணைப்பொருளின் கீழ் கொள்ளுப்பட்டி புகைத நிலையத்தில் இருந்து தெஹிவள வரையான 7.4 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கொழும்பு கடலோர வீதியை அபிவிருத்தி செய்யும் கருத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. உத்தேச கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு ராஜகிரிய பகுதியில் உள்ள கடையொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தீ விபத்து திங்கட்கிழமை பிற்பகல் 1:30 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. கோட்டை மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தீயினை கட்டுப்படுத்த 4 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசு சேவைக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளுநை முகாமைத்துவத்துக்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் விதந்துரைகளை அமல்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசு சேவைக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளுநை முகாமைத்துவத்துக்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட 2 அறிக்கைகளூடாக 18 நிரல் அமைச்சுக்கள், 4 மாகாண சபைகள் மற்றும் 2 விசேட செலவு அலகுகளில் நிலவும் 17,073 வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு விதந்துரை செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் 2025ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 25ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் வீதி விபத்துகளால் 1062 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் இந்த காலப்பகுதியில் நாட்டில் 1003 வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளன. இந்த வீதி விபத்துகளினால் சுமார் 7000 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதேவேளை கடந்த 24 மணித்தியாலத்துக்குள் வீதி விபத்துகளால் 4 பேர் உயிரிழந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
காலி, களுத்துறை, கண்டி மற்றும் கேகாலை மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட முதலாம் நிலை நிலச்சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கெகல்பத்திர பத்மே என்பவருக்கு போலி கடவுச்சீட்டு வழங்கிய குற்றச்சாட்டில் கைதான குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள உதவி கட்டுப்பாட்டாளர் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான கெகல்பத்திர பத்மேவுக்கு போலி கடவுச்சீட்டை தயாரித்து வழங்கிய குற்றச்சாட்டில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கப்பட்ட போதே நீதிமன்றம் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நேற்று உத்தரவிட்டுள்ளது. சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னாரூடாக காங்கேசந்துறை வரையான கடற்பிராந்தியங்களுக்கும் காலி முதல் ஹமாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களுக்கும் மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. புத்தளம் முதல் கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹமாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னாரூடாக காங்கேசந்துறை வரையான கடற்பிராந்தியங்களிலும் காலி முதல் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது. சில சந்தர்ப்பங்களில் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மன்னார் பெரிய பாண்டி விரிச்சான் பகுதியில் காணாமல் போன முதியவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் மன்னார் பிரதேசம் மடு கிராமத்தைச் சேர்ந்த எல்லப்பெண் ராதாகிருஷ்ணன் வயது 59 என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த முதியோர் நேற்று முன்தினம் வயலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தார். இதனை அடுத்து உறவினர்கள் தேடிய நிலையில் வயலுக்கு செல்லும் வீதியில் குறித்த முதியவர் சடலமாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தென் மாகாணத்தில் அதிகரித்து வரும் குற்ற செயல்கள் மற்றும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த பிரதி காவல்துறை மாதிபர் கிட்ஸ்ரி ஜேலத் தலைமையில் புதிய காவல்துறை மோட்டார் சைக்கிள் தாக்குதல் பிரிவு நேற்று தொடங்கப்பட்டுள்ளது. மாத்தறை கோட்டையில் உள்ள மஹிந்த விஜயசேகர விளையாட்டு மைதானத்துக்கு முன்பாக இந்த பிரிவு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மேலும் 600 என்ஜின் திறன் கொண்ட 30 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 80 புதிய மோட்டார் சைக்கிள்கள் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளன. குற்றம் நடந்தவுடன் குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்யவும், குற்றம் நிகழும் முன் விழிப்புடன் இருந்து அவர்களை தடுக்கவும், போக்குவரத்து விபத்துக்களை குறைக்க உடனடி வாகன சோதனைகளை மேற்கொள்ளவும் இந்த பிரிவின் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தின் ஆர்ப்பாட்ட பேரணியால் கொழும்பு கோட்டை உட்பட பல வீதிகளில் நேற்றைய தினம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போராட்டக்காரர்கள் கொழும்பு கோட்டையிலிருந்து லோட்டஸ் வீதி வழியாக ஜனாதிபதி செயலகம் நோக்கி செல்கின்றதாகவும் இதன்போது நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் வீதியை தடுக்க போலீசார் வீதி தடைகளை பயன்படுத்தியதாகவும் தடைகளை அமைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி அதனை சுற்றியுள்ள வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக இதன்போது தெரிவிக்கப்படுகிறது. நுகர்வோர் விவகார அதிகார சபை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதாவது இலங்கை சந்தையில் கிடைக்கும் பல தோல் கிரீம்கள் மற்றும் லோஷன்களில் ஆபத்தான அளவில் அதிகளவு கன உலோகங்கள் இருப்பது ஆய்வக சோதனைகளில் தெரிய வந்ததை அடுத்து நுகர்வோர் விவகார அதிகார சபை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின்படி சோதனை செய்யப்பட்ட தயாரிப்புகள் கனரக உலோகங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு வரம்புகளை மீறி நுகர்வோருக்கு கடுமையான உடல்நல அபாயங்களை ஏற்படுத்தின. பாதிக்கப்பட்ட தயாரிப்புகளின் பட்டியல் மற்றும் அவற்றின் பிராண்ட் பெயர்கள் அனுமதிக்கப்பட்ட உலோக செறிவுகளை கோடிட்டு காட்டும் வர்த்தமானியின் நகலுடன் அதிகார சபை இதனை வெளியிட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் பல பகுதிகளிலும் காலி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.